ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தக்காளி சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அந்த கடுகு நல்லா வெடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளி சாப்பாடு எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தக்காளியை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ணணுங்க. இப்போ தக்காளி வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து சால்ட்டு தான் ஆட் பண்ணணும். கல்லுப்பு போட்டிங்கன்னா அது கரையாது. அதுக்காக தாங்க நம்ம இப்போ சொல்கிறது. இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மஞ்சள் தூள் எதுக்காகனா சாப்பாடு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரணுங்கிறதுக்காக தாங்க இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா வதங்கிக்கிட்டுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதை நல்லா குத்தி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதை தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேங்க. இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு மேலே வந்து கொதிக்குதுன்னு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சாப்பாடை ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ ஒயிட் ரைஸ் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. களி மாதிரியும் ஆகக்கூடாது, ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு இருக்க மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ சாப்பாடை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாப்பாடை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண மசாலா படுற மாதிரி நல்லா ஃப்ளேவராக வர மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க. நீங்கள் கலரும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வருதான்னு. அடிக்கடி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கா இல்லை காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுடு சாப்பாடாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் அடுப்பு மேலே வச்சு கலர வேணாம், களி மாதிரி ஆயிரும், ரொம்ப வெந்துடும். இப்போ உப்பு மேலே கொஞ்சமாக சாப்பாட்டு மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கிறேங்க. எதுக்காக அப்படின்னா சாப்பாட்டில் நாங்கள் வந்து உப்பு சேர்க்க மாட்டோம். ஒரு சிலர் சாப்பாட்லேயே உப்பு போட்டு தான் குக்கரில் வைப்பாங்க, இல்லை சட்டியில் வடிப்பாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி போட மாட்டோம். அதனால் இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதில் உப்பு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் உப்பு போட வேண்டியதில்லை. இப்போ நல்லா கலக்கி காட்டுற பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக ஆகுதுன்னு சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதுக்கு சைடிஷ் வந்து ஊறுகாய் இல்லைனா முட்டை பொரியல், முட்டை ஆம்லேட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீதமான சாப்பாடை கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வேணால் ஒரு முட்டை உடச்சி போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். சாப்பாடு சமைக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து எக் ஒன்று உடச்சி போட்டுக்கோங்க, அதுவும் டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். முட்டை வேணான்னா நீங்கள் தக்காளி மட்டும் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் கெடவும் கெடாதுங்க இந்த சாப்பாடு. எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, காலையில் போகிறோம், மதியம் வரைக்கும் தாங்கணும், நைட் வரைக்கும் தாங்கணுன்னா இது நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து கொண்டு போய்க்கோங்க. அதாவது பேக் பண்ணும்போது ஆற வச்சு அதுக்கப்புறமா பேக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கேயாவது போகும்போது அப்படி தான் பண்ணுவோம், கெடாது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. பாய் பாய்.